ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 14வது பாசுரத்தை அடியேன் சேவிக்கப் போகிறேன். அதோடைய அந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தையும் அடியேன் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கூறுவேன். இப்பொழுது பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜி.எஸ். சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். அடியேன் பாசுரம் சேவிக்கப் போகிறேன். கதிக்கப்பதரே வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்கதவம் செய்யும் கொள்கையாற்றேன். கொல்லிக்காவலன் சொல்பதிக்கும் கலைகவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்விலனே. கதிக்கப்பதரே வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கதவம் செய்யும் கொள்கையற்றேன். கொல்லி காவலன் சொல்வதைக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்விலனே. திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை இந்த பாசுரத்தில் இருந்து எளிய விளக்கத்தை எவ்வாறு கூறியிருக்கிறார் என்றால், அதாவது இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வார் இடம்பெற்றிருக்கிறார். இதில் குலசேகர ஆழ்வார் ரத்தினங்களை செரிப்பது போல் வேத சாஸ்திர சொற்களை அழகாக பதிக்கின்ற கவிஞர்களை அன்புடன் பாடும் பெரியோர்களின் திருவடிகளை வணங்குபவர் நமது எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் என்னை விட்டு பிரிவதே இல்லை. ஆதலால் பெற வேண்டிய பலனுக்காக, அதாவது யாரெல்லாம் காடு மலை கடல் உஷ்ணம் குளிர் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தவம் இருந்து அவங்க திருவடியை அடையணுன்ற பாக்கியம் எனக்கு நீங்க பெற்றேன்றார். அதாவது கொல்லிநகர் கோன் கொல்லிக்காவலன் சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே. கொல்லிக்காவலன்னா குலசேகர ஆழ்வார். கேரள தேசத்தில் கொல்லிநகர் என்னும் இடத்திலே பிறந்தவர் அவர்தான் குலசேகர ஆழ்வார். பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்விலனே. பெற வேண்டிய பலனுக்காக பதறி மிகவும் நான் உஷ்டமான இடம், குளிரான இடம், அதாவது காடு மலை கடல் போன்ற எல்லா இடத்திலும் நின்று துன்பப்படியும்படியாக தவங்களை பண்ணும் தன்மை நீங்க பெற்றேன் அப்படின்று திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்திலே ராமானுஜர் திருவடியை யாரெல்லாம் சரணாகதி அடைஞ்சிருக்குமோ, அவர் திருவடி பாக்கியம் கொண்டு இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தவம் இருந்து பகவான் திருவடி அடையணுன்றது அவசியம் இல்லை. ராமானுஜர் திருவடி சம்பந்தம் வாங்கிட்டா உய்ய ஒரே வழி உடையவர் வழி என்னும் போல் அவர் திருவடியில் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டோம்னா அவரே நம்மளை பெருமாள் இடத்துக்கு அழைச்சின்னு போயிடுவார். இதுதான் என்னோட விளக்கமும். இதை நாம் ஆங்கிலத்திலும் பார்க்கலாம். To say in English, just a Kulasegara Alvar embedded precious gems. Great poet embed the words of the scriptures in their hymns with love. Sri Ramanuja, who reveres the feet of such noble devotees, never leaves me. Because of his constant presence, I no longer feel the urge to undergo severe austerities in forest, mountain or ocean, seeking spiritual rewards. That desire has gone away because of I have strongly embedded with the Sri Ramanuja Trivadi. So this is the meaning. So everyone should get Ramanuja's feet anugraham and get enjoyed with all good things. Everything is anugraham. ஸோ எல்லோரும் சேர்ந்த சந்தோஷமாக ராமானுஜர் திருவடியை அனுபவித்து அவரையே நினைத்து வாழ்வில் நலம் பெறுமாக, வாழ்வில் வளம் பெறுமாக. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன்.